Kanai, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.43. இப்போ இதில் கவனமாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு கேட்பாங்க. Find non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passes through the point 0, 1, -5 and parallel to the straight line. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. கண்ணு இதில் பாருங்க, இந்த பிளேன் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, ரெண்டு கோட்டுக்கு பேரலாக இருக்குது, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்குது. ஆக மொத்தம் 1.2 பேரலல் வெக்டர். இவ்வளோதான். பாயிண்ட்டுக்கு நம்ம ஏ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கணும். பேரலல் வெக்டருக்கு யூ வெக்டர். கண்ணு இதை எடுத்துடக்கூடாது. இது வந்து பாயிண்ட், இந்த கோடு போகிற பாயிண்ட், இதுதான் பேரலல் வெக்டர். எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஸ்கேலாருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். அதை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ நீ இது ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். இதை எழுதுனீங்கன்னா உனக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் வந்து ஏ வெக்டர்னு கொடுக்கணும். பேரலல் வெக்டருக்கு யூ வெக்டர் வி வெக்டர்னு கொடுத்துக்கோ. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ பாருங்கள். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு கிவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கிவன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு, இது ஏ வெக்டரில் எழுதலாம், இது 0 வாசமே. அப்போ 0 ஐ கேப் அது போட தேவையில்லை. அப்போ ஜே கேப் -5 கே கேப். பாருங்கள், இது 0 ஐ கேப், அதனால் அது தேவையில்லை. அதே மாதிரி யூ வெக்டர் பேரலல் வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது பாயிண்ட்டு, அப்போ பேரலல். அப்போ இது ஒரு பேரலல், இது ரெண்டாவது பேரலல். அப்போ முதல் பேரலுக்கு யூ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கிறேன். அப்போ 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப். அதே மாதிரி வி வெக்டர் ரெண்டாவது பேரலல், ரெண்டாவது கோட்டில் பாருங்கள், ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். நல்லா பார்த்தவங்க, இது பாயிண்ட்டு. இந்த கோட்டில் பேரலல் எடுக்கும்போது இந்த ஸ்கேலாருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பேரலல் எடுக்கணும். இதை எடுத்துடக்கூடாது. இது பாயிண்ட், இந்த கோடு போகிற பாயிண்ட். இந்த கோடு இந்த பாயிண்ட் வழியாக போகுது, இதுக்கு பேரலாக இருக்குது, கோட்டுக்கு பேரலாக இருக்குது, பிளேனுக்கும் பேரலாக இருக்கும். இது போட்டிங்கன்னா ஒரு மார்க் உண்டு. இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் நல்லா கவனமாக பார்த்துக்கோ சாமி. வெக்டர் ஈக்குவேஷன் கண்ணு, வெக்டர் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர், ஒரு பாயிண்ட், ரெண்டு பேரலல். அப்போ என்ன ஃபார்முலா எழுதணும்? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். அவ்வளோதான். இங்கே 1, இங்கே எஸ், இங்கே டி. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டரை பார்த்து ஜே கேப் -5 கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் என்ன 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர் என்ன ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பார்த்துங்க, ஒரு மார்க் இருக்குது, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க், 2 மார்க் ஆச்சு. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நீ எல்லாமே போட்டுரு. பேராமெட்ரிக் ஃபார்மும் போட்டுரு, நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் போட்டுரு. அப்போ தான் உனக்கு எந்த மார்க்கு குறையாது. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் தானே. அப்போ இதுக்கான ஃபார்முலா தங்கம், ஒரு பாயிண்ட்னா ஒரு மொதல் ரோவில் மட்டும் கழிக்கணும். அப்போ டிட்டர்மினண்ட்டில் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 ரெண்டு பேரலல். இப்போ மொதல் பேரலுடைய கோஎஃபிஷியன்ட் L1 M1 N1, ரெண்டாவது பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் L2 M2 N2 ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உனக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா தங்கம்? கண்ணு, இதை எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு, வெக்டர் ஈக்குவேஷன் போட்டினா ஒரு மார்க்கு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு. இப்போ நாம் இதில் பிரதியிடலாம். பிரதியிடும் போது நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் பாரு, பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிக்கலாம்.
இல்லைன்னா குழப்பம் வந்துடும். என்ன பாயிண்ட்டு 0, 1, -5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நமக்கு இது x1, இது y1, இது z1. இதை அப்படியே இதில் பிரதியிடுறோம். அப்போ x மைனஸ் x1 வந்து 0, y மைனஸ் y1 பாருங்க 1, z மைனஸ் z1 மைனஸ் 5. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 5. அடுத்தது L1 பாருங்க, இந்த u வெக்டர் பார்த்து எழுதுங்க. u வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் தான் L1, M1, N1. அப்போ என்ன சாமி 2, 3, 6. அதே L2, M2னா v வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 1, 1, -1 ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சாமி, இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 0வுக்கு வேல்யூவில் விட்டுறலாம். அப்போ x இன்ட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இதை அப்படியே பெருக்கி போடணும். இது என்ன சிம்பிள் வருதோ அப்படியே -1, 3 is 3. அடுத்தது இது ப்ளஸ் வருமா, பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா -6. நல்லா கவனமாக பாருங்கள். இது என்ன சிம்பிள் வருதோ அந்த சிம்பிளை அப்படியே பெருக்கி போடணும். இது பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றி பெருக்கணும். அவ்வளோதான். அடுத்து இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸுனா இந்த இடத்துடைய சிம்பிள் வந்து மைனஸ், y -1 போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே பெருக்கும்போது -2. இங்கே குறிய மாற்றினீங்கன்னா -1, 6 சொல்லி பாருங்க வரும். அடுத்து இதுக்கு ப்ளஸ், இதுக்கு ப்ளஸ்னா இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். அப்போ நமக்கு அடுத்தது சாமி ப்ளஸ்ஸு z + 5. இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். அப்போ இந்த காலத்தை அப்படியே மறைச்சிக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், இதை அப்படியே பெருக்கும்போது 2, குறிய மாற்றினீங்கன்னா -1, 3 is 3. புரியுதா கண்ணு? ஈக்குவல் டு நமக்கு பாருங்க மறக்காமல் ஈக்குவல் டு 0 மறக்காமல் போட்டுக்கணும். இப்போ நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ x இன்ட்டு டோட்டலாக -9. புரியுதா கண்ணு? அடுத்தது மைனஸ் y -1 இன்ட்டு டோட்டலாக -8 ப்ளஸ்ஸு z + 5 இன்ட்டு பெரிய நம்பருடைய குறி -1 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணலாம். அப்போ நமக்கு -9x மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 8y. அடுத்தது பெருக்கும்போது தாங்க இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். கவனமாக பாருங்கள், இந்த ஒய்க்கு இந்த மைனஸும் இதுவும் தான். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8y. அடுத்தது பாரு, இந்த -1 போய் இங்கே பெருக்கும்போது பாரு இதுவும் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 180 is 8. அடுத்தது ப்ளஸ் -1 இங்கே வந்து பெருக்கும்போது என்ன வரும்? -z ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -z ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15 is 5 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டராக எழுதலாம். அப்போ நம்ம ஆர்டராக எழுதும்போது சாமி -9x ப்ளஸ்ஸு 8y மைனஸ் z கான்ஸ்டன்ட் பாரு, இங்கே ஒரு -8, இங்கே ஒரு -5. அப்போ டோட்டலாக -13 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். முன்னாடி மைனஸ் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் ஃபுல்லாக சிம்பிளை மாற்றிடலாம். அப்போ சிம்பிளை மாற்றும் போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளை மாற்றினீங்கன்னா 9x மைனஸ் 8y ப்ளஸ்ஸு z ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதை போட்டிங்கன்னா 1 மார்க்கு உண்டு. இப்போ இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக்
வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா சாமி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை பார்த்தே எழுதலாம். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் உடைய ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தானே கழிச்சிருக்கோம். இது u வெக்டர், இது v வெக்டர். அப்போ தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் அப்படின்னாவே பாக்ஸ் சாமி. பாக்ஸில் இது முதல் ரோ, இது ரெண்டாவது ரோ, இது மூணாவது ரோ. அப்போ தேர்ஃபோர் பாக்ஸுக்குள்ளே இது முதல் இடம், இது ரெண்டாவது இடம், இது மூணாவது இடம். அப்போ பாக்ஸுக்குள்ள எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், பாயிண்ட்னா ஏ வெக்டர், அப்புறம் u வெக்டர், v வெக்டர் ஈக்குவல் டு 0. பாருங்க, இது x, இது x1 y1 z1 அப்படிங்கிறது a வெக்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர், சாரி புரியுதா தங்க நான் சொல்றது, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர் இல்லை சாமி, ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது ஆர் வெக்டருடைய இது யூ வெக்டர், இது வி வெக்டர். அப்போ நமக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் பாருங்க, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இதுக்கான ஆன்சர் நீ தனியாக போட தேவையில்லை, இதை பார்த்து எழுதிடலாம். இது எப்படி எழுதலாம்னா, இது பாரு எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா, இதை ஆர் வெக்டர் டாட்டு 9i cap minus 8j cap plus k cap, புரிஞ்சுதுங்களா? பிராக்கெட்டை முடிச்சிங்க, plus 13 ஈக்குவல் டு 0. கண்ணு ஒன்றுமே இல்லை, எக்ஸு ஒய் இசட்டை தூக்கிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டுக்கோ, ஆர் வெக்டர் டாட்னு போடு. எப்படி அப்படின்னா கண்ணு ஆர் வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு அர்த்தம். எப்பயுமே சின்ஸ் நமக்கு தெரியும், சின்ஸு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட்டு கே கேப். அப்போ இங்கே பிரதிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்க. டாட் ப்ராடக்ட்னா எப்படி மல்டிபிள் பண்ணுவேன், சரியாக மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ஆர் வெக்டரையும் இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், அப்புறம் ப்ளஸ் ஜே பெருக்கணும் ப்ளஸ் கேகே. இப்போ பெருக்கி பாருங்க, 9x மைனஸ் 8y ப்ளஸ் இசட் ப்ளஸ் 13 வந்துருமா? இவ்வளவுதான். இதுதான் நான் பேராமெட்ரிக். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்லேருந்து நீ நான் பேராமெட்ரிக் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அப்படியே ஜஸ்ட் ஆர் வெக்டர் டாட் அப்படின்னு போட்டு எக்ஸ் ஒய் இசட்டை தூக்கிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக ஐ கேப், ஒய்க்கு பதிலாக ஜே கேப், இசட்டுக்கு பதிலாக கே கேப். அவ்வளோதான். இதுதான் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமா இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.